ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் 1/2 கேஜிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சர்க்கரை 75 கிராம், முட்டை 3 முட்டை, கேக் ஜெல்லு 4 கிராம், மிஸ்டர் கோல்டு ஆயில் வந்து 40 ml எடுத்திருக்கேன். மைதா 75 கிராம் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ முட்டையை வந்து உடைச்சி எடுத்துக்கலாம். பவுல்ல 3 முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக இருக்கணும். இப்போ இது கூட கேக் ஜெல்லு ஆட் பண்ணிக்கலாம். கேக் ஜெல் பார்த்தீங்கன்னா 4 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். மஞ்சக்கரு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட சர்க்கரை 75 கிராம் எடுத்து வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீட் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மில்க் ஒயிட் கலர்ல வரணும். நம்ம சேர்த்திருக்கிற முட்டையும் சர்க்கரையும் வந்து நல்லா பீட் பண்ணும்போது நல்லா ஒயிட்டா வந்துடணும். ½ கேஜிங்கிறதுனால நான் கையிலே எடுத்து நல்லா பீட் பண்றேன். பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ இது கூட வந்து எசன்ஸ் சேர்த்திக்கலாம். முட்டையோட வாசனை வராம இருக்கிறதுக்காக எசன்ஸ் சேர்த்திக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை மூடி சேர்த்திக்கலாம். இது கூட பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு 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 சொட்டு மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்க, நல்ல ஒரு மில்க் ஒயிட் கலருக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட மைதா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சக்கரை கரைஞ்சி நல்லா ஒயிட்டா வந்துருச்சு. இப்போ கட்டிகள் இல்லாம மைதா வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம பேட்டரோட ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைதா 75 கிராம் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ மைதா வந்து சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 ஸ்பீடில் போட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதும் அதிகமான ஸ்பீட் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ மைதாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஆயில் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்து நம்ம டின்னில் பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டின்னில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 6 இன்ச்சு டின்னு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பேட்டரை சேர்த்துக்கலாம் டின்னில். நல்லா பாருங்க, ரிப்பன் ஃபோல்டு மெத்தடில் நல்லா நமக்கு பேட்டர் ரெடி ஆயிருக்கு. இப்போ டூத் பிக்கை வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓவனை 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரியில். நம்ம பேட்டரை ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 kgங்கிறதுனால 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்தால் போதும். நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம்.
ஓகே. இப்போ நம்ம ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். ஓவனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து ஓவனில் வச்சு 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம் வச்சுருக்கேன். 2 பக்கமும் வேகிற மாதிரி வச்சுருக்கேன். 180 டிகிரியில் வச்சுருக்கேன். வாங்க பேக் ஆகட்டும். அடுத்தது க்ரீம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.